ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 2 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அப்படியே ஒரு வழியா பாட்டியை வந்து கன்வின்ஸ் பண்ணி கிளம்புறாங்க. அப்போ கிருஷ்ணாவை கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றாங்க. அப்போ அபி என்ன சொல்றாங்கன்னா, இவர் கூடயா அப்படின்னோடனே இப்போ அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்லும்போது நாங்க கேட்டோம்ல, இப்போ நாங்க சொல்றத நீ கேளு, ஒழுங்கா அவர் கூட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. போகும்போது அபி வந்து ஃபர்ஸ்ட் பின் சீட்ல உட்காந்துருக்குறாங்க. இவளை எப்படினாச்சும் முன்னாடி வர வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரேக் போடுறாரு. அப்ப அபி வந்து முன்னாடி வந்து இதாகுறாங்க. "பாத்தீங்களா அபி, நான் சொன்னேன்ல பின்னாடி வந்து அந்த சீட் பெல்ட் வந்து சரியில்ல. நீங்க முன்னாடி வந்து உட்காருங்கன்னு" சொல்லி முன்னாடி வந்து உட்கார வைக்கிறாரு. அப்ப வரும்போது அபி கிட்ட பேசிட்டே வர்றாரு இந்த மாரி. அப்ப அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, இ அஞ்சலி அக்கா குழந்தை பிறந்தோனே இவன பத்தி வீட்ல சொல்லியாகணும். இவன் தொல்ல தாங்க முடியல அப்படிங்கிற மாரி. அவர் என்ன கேட்டுட்டு வர்றாருன்னா, இந்த மாரி ராகவுக்கும் உங்களுக்கும் எதனாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனா அபி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அஞ்சலி அக்காவ நல்லா பாத்துக்கோங்க. அவங்கள இது பண்ணிக்கோங்கன்னோனே, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வரமாட்டேங்குது அபி அப்படிங்கிற மாரி 2 பேருமா பேசிட்டு கடைசியில வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது அபிக்கு ஒரு டவுட் வருது. நம்ம எங்கேயுமே இவனுக்கு வழி சொல்லவே இல்லையே! எப்படி கரெக்ட்டா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோனே எல்லாரும் கேட்குறாங்க, "என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? அதுவும் இவன் கூட வந்திருக்கன்னோனே" அவர் என்ன சொல்லுறாருன்னா, இந்த மாரி ராகம் வந்து கோவமா இருக்கிறாரு. அதனால அபி இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்ல போட்டு வர விட்டுறாரு. அப்புறமா அவங்க அப்பா வந்து, "சரி இருக்கட்டும் தம்பி, நாங்க பார்த்துக்குறோம், நாங்க பேசிக்கிறோம். நீங்க கிளம்புங்க" அப்படிங்கும்போது, கிருஷ்ணா வந்து கொஞ்சம் தண்ணி கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க அத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா, தேவையில்லாம போய் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு, இவனுக்கு எதுக்கு சாதா தண்ணி குடுக்கணும்? இவன் நம்மள எப்படியேன்னா ஏமாத்துனான். அதுவும் என் வாயாலேயே "அபிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு எப்படி சொல்ல வச்சான் இவனுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மாத்திரை எடுத்துட்டு வந்து ஒரு மாத்திரை போடுறாங்க. இது பத்தாது. இது அணுக்காண்டி, இது அபிக்காண்டி, இது எனக்காண்டின்னு சொல்லி எல்லாத்தையும் கலக்கி கொண்டு போய் குடுத்தோனே, "என்ன ஒரு மாரி தண்ணி ஸ்மெல் அடிக்குது" அப்படின்னு அவர் கேட்குறாரு. "இல்ல இது மூலிகை தண்ணிப்பா, ஒண்ணும் இல்ல நீ குடி" அப்படின்னோனே, அப்புறம் வந்து கிருஷ்ணா குடிச்சிடுறாரு. குடிச்சோனே இவங்க போனோனே எல்லாரும் சொல்றாங்க, "நீ அதுவும் இவன் கூடயா வருவ? மாப்பிள்ளைக்கு வர நம்ம இன்னும் யார்கிட்டயுமே இவன யாருன்னு சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, "எதுவா இருந்தாலும் பரவ பசங்க, இவன் எப்படி இப்ப திருப்பி வருவான்னோனே" "ஏன்?" அப்படின்னோனே, "அவன் குடுத்த தண்ணியில தான் இந்த மாரி லூஸ் மோஷனா போறதுக்கு பேதி மாத்திரை கலந்திருக்கேனே" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அத்த, அவன் திருப்பி திருப்பி நம்ம வீட்டுக்கு வரணும்னா இப்படி பண்ணுவ" அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க அத்தைய திட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கிருஷ்ணா திரும்பி வந்துடுறாரு. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு. போயிட்டு வர்றாரு. கிளம்புறேங்கிறாரு. அவரால போ முடியல. திருப்பியும் ரெஸ்ட் ரூம் போறாரு. அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ராகவ் வந்து வீட்டுக்கு வந்தோனே அபிய கேட்குறாரு. இந்த மாரி கிருஷ்ணா தான் கொண்டு போய் விட போனானோனே, "அவன் கூட எதுக்கு அனுப்புனீங்கன்னு?" சொல்லிட்டு ராகவ் வேகமா இங்க வராரு. வந்து, "நீ எதுக்கு இங்க வந்த? உன்கிட்ட நான் தனியா பேசணும்னு" சொல்லிட்டு அபிய கூட்டிட்டு போய் அபிகிட்ட வந்து, "நீ இல்லாம உன்னோட வாய்ஸ் கேட்காம, உன்னோட சண்டை போடாம என்னால அங்க இருக்கவே முடியல. என் கூட வந்துரு அபி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.